Nani. Rooney! Oh, wonderful! What a goal! In the air, Sreesanth takes it! India win! Unbelievable scenes here at the Bull Ring. Hello guys and girls, welcome to the Shin Pack podcast. இது எங்களோட புது எபிசோட். This is Bala and my dear friend Vignesh. And இந்த வாட்டி நாங்க பேச போறது ஒன் டே கிரிக்கெட். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் வந்து எனக்கு ஒரு டைட்டில் சஜஸ்ட் பண்ணோம். ஆமா, ஒடியா கிரிக்கெட் பத்தி நம்ம பேச போறோம். இப்போ கூட நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இப்பதான் ரெண்டாவது ஓடி நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது ரெண்டாவது ஒன் டே இன்டர்நேஷனல் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து யாரு வாஸ் பேட்டிங், ஓப் வாஸ் பேட்டிங் நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா அக்சர் பட்டேல் ஒரு 6 அடிச்சாரு. ஓகேவா, 6 அடிச்சாலும் என்னன்னே தெரியல, கேமரா வந்து அதே பொசிஷன்ல தான் இருந்துச்சு. அவ்வளோ டெலிகாஸ்ட் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குது. ஸோ அதுல வந்து என்ன டெலிகாஸ்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ராட்காஸ்ட் பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அந்த மாதிரி டிபேட் எல்லாம் இந்த நிலைமையில ஓடிட்டு. பிளஸ் பென் ஸ்டோக்ஸோட ரிட்டையர்மெண்ட் இன்னும் ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி ஒரு ஃபியூவல் ஆட் பண்ணிட்டு எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நாங்களும் பேசி கொஞ்சம் வியூஸையும் சப்ஸ்கிரைப்ஸையும் ஏத்தலாம் சொல்லிட்டு தான் இந்த எபிசோட பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பலா, வாட் யூ திங்க் அபவுட் இதை பத்தி? நம்ம ஏற்கனவே எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம தலைவர் ஆண்டவரும் ஒரு இது சஜஸ்ட் பண்ணார். இஃப் யூ ரிமெம்பர் கப்புள் ஆஃப் சம் இயர்ஸ் பேக் தட் இது 50 ஓவரே வந்து 2ஆ பிரிச்சுட்டு 25 பிரிச்சுட்டு பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா அப்படியே ஆண்டவர் அன்றே கணித்தார். அந்த மாதிரி இந்தியா நியூசிலாந்து வந்து 2002ல ஏதோ ஒரு ரெயின் கர்டைல்டு மேட்ச்னாலே இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மேட்ச் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆடுவாங்க, 25 ஓவர்ஸ் ஆடுவாங்க, 2 இன்னிங்ஸா. ஓகே, ஐ ரிமெம்பர். அது ஏதோ பிராக்டிஸ் மேட்ச்னு தெரியல. யா, ஆபீஷியலா அந்த மேட்ச் ரெக்கார்ட் ஆலையா என்னன்னு தெரியல. பட் சச்சின் செமையாடுவார். சச்சின் மட்டும் தான் செமையாடுவார். யா, ஐ ரிமெம்பர். பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்ல பிடிச்சு தள்ளுவார். 6-4லாம் இது பண்ணி தள்ளுவார். பட் தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அது அந்த ஃபார்மேட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், தப்பு இல்ல. பட் இந்த டாபிக் ஏன் இது இவ்வளோ பேர் ஏன் பேசுறாங்க? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கும் லைட்டா ஒரு ஃபீல் வருது. T20 கிரிக்கெட்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டும் தான் ஓகே போகலாம். மேபி ஏன் தெரியல, T20 கிரிக்கெட் டக்குன்னு முடியுது. டெஸ்ட் கிரிக்கெட் வந்து நீ எப்போனா உட்காந்து அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோட கண்டிஷன்ஸ், சோ கால் கண்டிஷன்ஸ் பார்த்து டெஸ்டிங் ஆர் பேஷன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணலாம். ஒரே கிரிக்கெட் சம்வேர் லைக் யூ ஹேவ் டு த்ரூ அவுட் உட்காந்து பார்க்க. எனிவே இட்ஸ் கோனா கிவ் அ ரிசல்ட், பட் இட்ஸ் அ லாங் ஒரு 7 hours 8 hours உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒரு நடுவுல ஒரு மாட்டிக்கிட்ட ஒரு ஃபார்மேட் மாதிரி இருக்கு. இது வந்து ஷெய்ன் வான் வந்து எப்போ சொன்னார்னா, வே பேக் இன் 2012 அப்போவே வந்து கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கிறப்போ நான் நினைப்பேன் ஷெய்ன் வான் சொல்றதெல்லாம் ரொம்ப அவுட்லாண்டிஷா இருக்கும் சம்டைம்ஸ். பட் இந்த ஒரு இது வந்து என்னோட மைண்ட்ல எப்பவுமே ஓடிட்டே இருந்துச்சு. வாட் இஃப் he's proven right அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் சொல்றதா ஓடிஐ ஃபார்மேட் தான் ஃபர்ஸ்ட் வந்து it will go into oblivion அப்படின்னாரு. அவர் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னொன்னு என்ன ஒன்று ஃபீல் ஆகுதுன்னா, இந்த 3 ஃபார்மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. T20, ODI அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல T20 ஃபார்மேட் வந்து இந்தியா ஒரு ஹோல்டு வச்சிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் எவ்ரிதிங். In terms of business, attracting all the fans around the world or lucrative all contracts. And test cricket வந்து nations like England, Australia அவங்க fans வந்து கொஞ்சம் they are attracting that side. ஓகேவா, ஓடிஏ கிரிக்கெட்டுக்கு எதுவுமே யாருமே ஒரு அனாதை குழந்தை மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு from my side it looks like that. இந்த 2 ஃபார்மேட் யாரோ ஒருத்தங்க தத்து வச்சுட்டாங்க. பட் ஓடிஏ கிரிக்கெட் ஸ்பெஷலா வந்து ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஸ்டில் ஃபேன்ஸ் கம் அவுட் இன் ஆல் ஹியூஜ் நம்பர்ஸ் ஃபார் ஆல் தி 5 days டு எஸ்பெஷலி இன் இங்கிலாந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஈவன் இங்கிலாந்து வந்து T20 ஈஸி. இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த வித் அட்வென்ட் ஆஃப் 100 அண்ட் ஆல் த டோர்னமெண்ட்ஸ் T20 பிளாஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஓடிஏ கிரிக்கெட் வந்து யார் ஏன் எடுத்துக்கலை, அதனாலதான் இந்த இது பத்தி நம்ம பேசுறோம். ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆக்சுவலி. ஆக்சுவலா இது ரொம்ப தான் யூனிக்கான ஒரு இது. நானும் என்னோட ஃப்ரெண்டும் ரேண்டமா ஒரு 2 days முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா லைக் ஓடிஐஸ் எப்படி இருக்கு, இந்த ஸ்டோக்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஒட்டி பேசுறதுனால பேசிட்டு இருந்தோம். அப்போ அவனும் அதான் சொன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிடுச்சுடா, பார்க்க முடியல கண்டினியூஸா. ஏன்னா அதான் அவன் என்ன நானும் ஒன்று பேசுறப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் என்னன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு ஒன்று கொண்டாந்துட்டான். ஸோ அல்டிமேட்டா ஒரு கோல் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் இட் லீட்ஸ் டுவர்ட்ஸ் தட் டெஸ்டினேஷன் கைண்ட் ஆஃப். ஸோ அண்ட்
இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாத்திட்டாங்க. பிகாஸ் பிச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிளாட்டான விக்கெட்டே எங்கேயுமே கிடையாது. ஆஸ்திரேலியாவில் மட்டும் மேபி, பட் அதை தவிர மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து ஆல்மோஸ்ட் 90 to 95% டெஸ்ட் மேட்சஸ் இப்போ ரிசல்ட் வந்துருது கண்டிப்பா. போலர்ஸ்க்கு பயங்கரமான பெனிஃபிட் இருக்கு, பேட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அண்ட் அப்ரோச்சும் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்லயே வந்து எத்தனை இங்கிலாந்து வந்து 3 வாட்டி சேஸ் பண்ணாங்க பெரிய டார்கெட்ஸ், விச் would have been impossible ஒரு 5 வருஷம் முன்னாடி. பாகிஸ்தான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம கால்ல வந்து அவ்வளோ ரன் சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. ஸோ இட்ஸ் லைக் அதான் அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்டுக்கு மாறுது. T20 ஆப்வியஸா ஒரு 4 மணி நேரம் தான். ஒரு படம் பார்க்குற டைம் தான் ஒரு T20க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஒரு தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர டைம் நம்ம வீட்லயே உட்காந்து T20 மேட்ச் பார்த்துடலாம். ஆனா இது வந்து அதான் நீ சொல்ற மாதிரி இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவில் அனாத மாதிரி மாட்டிக்கிச்சு. I think இது fair share of problem வந்து இங்கிலாந்துமே சொல்லலாம் வச்சுக்கோங்க. Because if you remember leading to the 2019 World Cup where England won, அதுக்கு முன்னாடியே வந்து I think England தான் the easy scores of 320 plus 330 plus ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. I think they were highest score கூட எடுத்தாங்க 499 plus against the poor Netherlands team கூட அடிச்சு நடுக்கினாங்க. அந்த சமயம் மாதிரி பிளஸ் அவங்க வேர்ல்ட் கப்பும் ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. சரியா, இப்போ வந்து லைக் the world is asking உனக்கு என்னப்பா, உனக்கு நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டீங்க, அதனால நீங்க எதுவுமே இது வேண்டான்னு சொல்றீங்க. அந்த மாதிரிதான் எனக்கு ஒரு பர்சனலா ஃபீல் வருது இங்கிலாந்து மேல பாக்கும்போது. இருக்கு எனக்கு தோணும். எனக்கு இந்த இது கவுண்டமணி காமெடி எல்லாம் சில காமெடி வராது பாப்பாரு, மனசுக்குள்ளே நினைச்சுப்பாரு உனக்கு என்னடா எல்லாமே பண்ணிட்டு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கிலாந்து பண்டர்ஸ் எல்லாம் பேசும்போது பார்த்தா என்னடா பேசுறீங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க அதனால பண்றேன், ஸ்டோக்ஸும் ஜெயிச்சுட்டு போயிட்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும். இப்போ 50 ஓவர் ஃபார்மேட் ஆடுறவங்க எத்தனை பிளேஸ் தனியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சுக்கோ, நிறைய பேர் ஆடாதவங்கள now we are able to see, like for example சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல பெரிய எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. we can't see him playing T20 or test match. அவ்வளோ இது வந்துருச்சு, காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ அண்ட் ஈவன் நம்ம விராட் கோலியே எல்லாருமே வந்து ஓடியே ஆடுங்க, அப்போதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வரும், இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இருக்கிற ரெக்கார்டு ஒன்லி ரெக்கார்ட் ஐம் சீயிங் பாசிபிள் தட் கோலி குட் பிரேக் இஸ் இந்த ODI ஃபார்மேட். அது கூட பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு ஒரு மன வருத்தம் ஆஸ் அ கோலி ஃபேன். கண்டிப்பா ரொம்ப பெரிய வருத்தமா தான் இருக்கு. அண்ட் என் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சஜஸ்ட் பண்ணான். என்ன அப்படின்னா, இப்போ 3 ஃபார்மேட்ஸ் ஆடுறது எவ்வளோ டாக்ஸிங்கா இருக்கு. ODIs வந்து இப்போ யார் பர்டிகுலரா லவ் பண்ணுவோம் அப்படின்னா ரன் அக்யூமுலேட்டர்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கோலி மாதிரி ஆளுங்கன்னு வச்சுப்போமே, பட் கோலி has that other gear in him, like டெஸ்ட்டுக்கு ஏற்ற கியர் இருக்கு, T20 ஏற்றது இருக்கு, பட் ஜென்ரலாவே he is this accumulator of runs. ஸோ அந்த மாதிரி ரன் அக்யூமுலேட்டர்ஸ். அதே மாதிரி bowlers வந்து who don't want to bowl taxing spells. A friend Prano, I have to take his name also, so he mentioned these two. அதாவது என்னன்னா என்ன சொல்றது, இப்போ வந்து ரொம்ப லாங் ஸ்பெல்ஸ் போட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க will love ODIs கண்டிப்பா. ஏன்னா பேர்ஸ்டோ வந்து 2 நாள் முன்னாடியே சொல்லியிருக்காரு, லைக் ஐ ரியலி லவ் ODIs, இதோட ஃபேவரட்டான ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு. பேர்ஸ்டோ என்னதான் அவர் அக்ரெசிவா ஆடினாலும் he is that accumulator. ஸோ அவன் அதை வச்சுதான் ஒரு கோரிலேட் பண்ணி சொன்னான். அண்ட் இட் கைண்ட் ஆஃப் மேட் சென்ஸ் டு மீ as well. ஏன்னா நம்ம பார்த்தாலே இப்போ நம்ம இந்தியன் டீம்லேயே தவன் அவர் வந்து ODIs மட்டும்தான் ஆடுறாரு. somewhere you feel that ICC also should take some new creative innovative ideas every test championship. And of course ODI rankings இருக்குன்னு வெச்சுக்கோ, but how does it help in the World Cup? அதுவும் நீ சொல்ற மாதிரி சூப்பர் லீக்னு ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்தாங்க. அது இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அடுத்த வேர்ல்டு கப் அதுவும் கிடையாதுன்ட்டாங்க அடுத்த 50 ஓவர் சைக்கிளுக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த சூப்பர் லீக் இருக்கிறதுனால இப்போ இந்தியா வந்து வேற கண்ட்ரிஸ் கூட ஆடுறாங்க, நியூசிலாந்து வந்து அயர்லாந்து நெதர்லாண்ட்ஸ் கூட மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. பட் ஆனால் இதோட டவுன் சைடு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஒரு இடத்துல ஆடிட்டு இருக்கிற அதே டைம்ல ஸ்கெடியூல் போட்டு கிரன்ச் பண்ணி இங்க வந்து இப்போ கண்ணா ஒரு ஆன் ஒன் ஹேண்ட் நிறைய பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குது, டெப்த்தை டெஸ்ட் பண்றாங்க. ஆனா இன்னொரு இதுல வந்து வியூவர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டே போயிடுது, என்னடா இது, அதான் நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் ஆட மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்போ அதுல என்ன வருதுன்னா, பிடிச்ச பிளேயர் ஆட முடியும், ஈவன் நியூ டேலண்ட்ஸ்க்கும் ஒரு லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்டும் வர ஆரம்பிச்சது. ஓகே நம்ம பிடிக்கவங்க, பட்
someone who deservesல அதுவும் கொஞ்சம் இதாறதுனால வெரி கன்ஃபியூசிங்கான டைம். ஐ திங்க் இதே டாபிக்கும் வந்து எல்லாருமே வந்து அரௌண்ட் தட் 2008 2009 அந்த டைம் when all our IPL came into existence, அந்த டைம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க எப்படி சர்வே ஆகணும். அப்ப திடீர்னு வேர்ல்ட் கப் வந்துச்சு இந்தியால. இப்ப திடீர்னு ஒரு பிளாசம் வந்துச்சு ஜெயிச்ச அப்புறம். ஓகே, இட் குட் ஹேப்பன் அகைன். சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் இந்தியால நடக்குது, திருப்பியும் ஜெயிச்சா இந்தியா ஜெயிச்சா அது எப்படி இன்னும் பெருசா போகணும். இட்ஸ் ஆல் அவுட், இட்ஸ் பீன் அட்வர்டைஸ், நவ் வி கன்சியூம் இட். அந்த இதுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பார்த்து வளர்ந்ததுல ஒடிஎஸ் எல்லாம் ஃபுல் இந்தியால ஸ்டேடியம் நிரப்பி இருக்கிற ஒரு ஃபார்மேட் தான். இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு, என்னன்னா ஒரு அப்பப்போ லைக் லாஸ்ட் மேட்சஸ் இன் இந்தியா. பட் தென் ஸ்டில் as you see like even இங்கிலாந்துல இப்போ நடந்த 3 match I think it was fairly full house னு நினைக்கிறேன். சீரிஸ் இந்தியா இங்கிலாந்து சீரிஸ், ஈவன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து சீரிஸ் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுல கூட நான் எந்த மேட்சும் பெருசா பார்க்கல. பட் இன்னைக்கு ஒரு 5 minutes நான் டிவி சேனல் மாத்திரப்ப பார்த்தேன், ஃபுல் க்ரௌட் இருந்தது அந்த ஸ்டேடியம்ல. ஸோ யா தேர் ஆர் ஃபேன்ஸ். பட் ஆஸ்திரேலியால ஜென்ரலா ஓடிஐக்கு இன்னுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் குறைஞ்சிருச்சு, ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து முன்ன அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருச்சுனாலும் இருக்கு. பட் மற்ற கண்ட்ரீஸ்ல அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த சீரீஸ்ல நான் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 5 minutes பார்த்தா பாதி ஸ்டேடியம் கூட ஃபுல்லால. இப்போ சண்டே அண்ட் நிறைய இந்தியன் ஆரிஜின் பீப்புள் அங்கே இருக்கிற கண்ட்ரி வேற. பட் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ்ல இது நான் சில டைம் நடுராத்திரி தூக்கம் வரலன்னா ஏதாவது T20 மேட்ச் நடந்தா போட்டு பார்த்தா ஃபுல் ஹவுஸ் பேக்டு ராஃப்டர்ஸ்ங்கிற மாதிரி ஃபுல்லா இருக்கு. ஸோ அதான் அந்த ப்ரையாரிட்டிஸ் செட் அப்படிங்கிறது பீப்புளோட சைட்லேருந்து நல்லா தெரியுது. அதுவும் ஈவன் இது இந்த டாபிக் பத்தி ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இங்கிலாந்து பண்டிட்ஸ்னா சார் அத்தட்டன், அப்புறம் ஈவன் ரவி சாஸ்திரி இருந்தார் நினைக்கிறேன். ரவி சாஸ்திரி இருந்தாரு. ரவி சாஸ்திரி டெல்லிங் வெரி ஒரு பாயிண்ட் விச் ஐ கைண்ட் ஆஃப் அக்ரி அண்ட் நாட் அக்ரி, அந்த மாதிரி ஒரு கேட் ஆன் த வால் மாதிரி. வேர் வாஸ் டெல்லிங் லைக் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட் வந்து இட் ஷுட் பி மோர் அபவுட் குவாலிட்டி ஃபார் திஸ் டெஸ்ட் ஃபார்மேட். ஒரு டாப் 60 மட்டும் ஆடட்டும் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்லிட்டு இருந்தாரு. இட் வாஸ் லைக் ஓகே, பட் ஒரு விதத்தை சொல்ல கரெக்ட் தான். ஏன்னா புது நேஷன்ஸ் வந்து 5 day ஃபார்மேட்ல எவ்வளோ இதா இருப்பாங்க, கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டீமுக்கு வந்து ஐ திங்க் 50 overs ஃபார்மேட் தான் ஒரு பெஞ்ச், ஒரு பேஸா இருக்குமோ, வேர் தே கேன் ஸ்லாக் ஃபார் அ லாங் டைம் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தேர் எப்படி பேட்டிங் ஆர் பவுலிங் ஃபார் அ லாங் டைம். ஆல்சோ அது இட்ஸ் லைக் a mixture of T20 and Test cricket. And அதுல வந்து it could be a platform for Test cricket, so for a newer nation. So அது ஒரு டூலா இருக்கலாம்னு நினைக்கிறேன் for spreading our game much wider. T20 ஓட ODI இருக்கணும். இது வந்து என் பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் T20 லைக் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நான் ஒரு குவாலிஃபயர் ஷெட்யூல் ஐ சென்ட் யூ ரைட். நான் பாத்தீங்க போன மாசம் it was like it was looking okay fine Hungary or other teams அந்த மாதிரி different European teamsலாம் ஆட ஆரம்பிச்சாங்க. பட் அது நம்மளுக்கு தெரியல. பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் அந்த எந்த வேர்ல்ட் கப்ல அந்த மாதிரி இந்த புது டீம்ஸ் எல்லாம் நிறைய அசோசியேஷன் டீம்ஸ் நிறைய இருந்தாங்க. ஐ திங்க் லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல அதுக்கு முன்னாடியான வேர்ல்ட் கப்ல இருந்தாங்க. பட் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ஐ கெஸ் 2011 கூட 11ல கென்யா அவங்கலாம் தான் இருந்தாங்க. 11ல இருந்தாங்க நிறைய. சோ அதுவும் 7லயும் பர்முடால நம்ம கூட ஆடணுமே. கரெக்ட். அதான் that was very interesting. அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது இட்ஸ் 7ல தான் பயங்கரமா it was the year of upsets இல்லையா? அயர்லாந்து வந்து பாகிஸ்தானை தோக்கடிச்சது. It's all good days, good old days. எப்படி நம்ம வந்து ODI கிரிக்கெட்ல சச்சின் அப்புறம் விராட் கோலி அடிச்சிருவான்னு பேசி இப்ப வந்து எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. விராட் கோலி அண்ணா நீங்க இன்னொரு தடவை ஒரு 50 ரன் அடிச்சீங்கன்னா போதும்ங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. Yeah, that's pretty. Plus, to go like, what about the results of ODI cricket? அது இதாகுதுன்னு நினைக்கிறேன். Like for example, people were talking about till 2019 World Cup where 300 scores, 350 scores எல்லாம் in England, particularly in England were easily chaseable அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் this series கரண்டா கன்க்ளூட் ஆன சீரீஸ்ல பார்த்தேன்னா 250 260 வந்து அந்த ஓல்டு என்ன சொல்றது வேர் வி நோ ODIs about நம்ம பார்த்த காலத்துல அந்த 250 260 is good score திருப்பி அதுக்கே வந்துருச்சு. ஸோ அதுதான் என்னால நம்பவே முடியல. அது இஸ் இட் த பிளேயர்ஸ் மென்டாலிட்டி ஆர் வாட் தே திங்க் அபவுட் ஆர் இஸ் த அந்த ஷிஃப்டிங் ஆஃப் பிளேயர்ஸ் பிட்வீன் திஸ் ஃபார்மேட் அண்ட் திஸ் ஃபார்மேட் இதெல்லாமே சேர்ந்து இது வருதானே எனக்கு கன்ஃபியூசிங்கான ஃபார்மேட் ஆயிடுச்சு. அவங்களே பண்ணிட்டாங்க. we were all clear பட் அவங்க பண்ற இதுல நம்மளே கொண்டுட்டோம். I guess it's all a mix. And அந்த இங்கிலாந்து அடிச்ச 350 400 it always felt like an anomaly. இப்போ 300ங்கிறது ஒரு காமன் பிளேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட இந்த 350 400ங்கிறது அவ்வளோ ஈஸிலி அச்சீவபிள் இல்லை. ஏன்னா
பிச்சஸும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் மோரோவர் அந்த பேட்டிங் அப்ரோச்சும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. எஸ்பெஷலி இந்தியா நம்ம யூஸ்வலாக அக்யூமுலேட் பண்ண தான் பார்ப்போம். நம்மளோட டாப் 3 ரோஹித் ஆட்டும், தவன் ஆட்டும், கோலி ஆட்டும் அக்ரெசிவாக உடனே ஆட மாட்டாங்க. லைக் 30-35 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு 160, 180 அந்த மாதிரி அடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 50-20 ஓவர்ஸில் அப்படியே அதை டபுள் பண்ண பார்க்குறது யூஸ்வல் ஸ்ட்ராட்டஜி இந்தியாவுக்கு. அண்ட் இட் ஹாஸ் போர் ஃபுட். பட் ஸோ லார்ஜ்லி இதே தான். இங்கிலாந்து மட்டும் அனாமலி மாதிரி இருந்தாலுமே, ஏன்னா ஆஸ்திரேலியாவும் கிட்டத்தட்ட இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபின்ச், வார்னர் வந்து என்னதான் அவங்க அல்ட்ரா அக்ரெசிவான பிளேயர்ஸ்னு ஒரு டேக் இருந்தாலும் ஜென்ரலா அவங்க ஓடிஎஸ்ல இப்படியே தான் ஆடிட்டு இருக்காங்க. மேபி அண்ட் அந்த பிச்சர்ஸும் ஒரு 2 நியூ பால்ஸ் அப்படிங்கிறப்போ இட் ஃபேர்லி ஸ்விங்ஸ் ஃபார் குவைட் அ வைல் இல்லையா மற்ற பால் கம்பேர் பண்றப்போ. அது ட்ரூ. ஐ திங்க் ஈவன் இந்த ஒடிஐ கமெண்ட்ரி கூட கொஞ்சம் எனர்ஜி கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்தா நாங்களும் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஆக்சுவலி நீங்களும் பெரிய ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்றீங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்க. பட் நீங்களும் கொஞ்சம் எனர்ஜியா பண்ணீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் எனக்கு தூக்கம் வருது தெரியுமா சில மேட்ச் எல்லாம் பாக்குறப்போ. இந்த இங்கிலாந்து இந்தியா மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் பாக்குறப்போ இத்தனைக்கும் அங்க ப்ராப்பரான ரெகுலர் காமெண்டேட்டர்ஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கே டல் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுது, சரி, பட் யூ டூ யுவர் வேலையில நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு மேட்ச் அப்போ தூங்கிட்டேன் வேற நிஜமாவே. இங்கிலாந்து இந்தியா மேட்ச் அப்போ செகண்ட் ஓடிஐ நினைக்கிறேன். நம்ம தோத்தது வந்து செகண்ட் ஓடிஐ தானே தோத்தோம், அந்த மேட்ச் தான். அந்த மேட்ச் ரொம்ப போரா போயிட்டு இருந்தது, அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டேன். என்ன நடந்தாலும் பட் we have to be thankful for the ECB யூடியூப் சேனல். என்ன இருந்தாலும் அந்த 15 நிமிஷம் ஹைலைட்ஸ் கரெக்டா கிறிஸ்பா அடுத்த நாள் போட்டுறாங்க. எங்களுக்கும் ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. டெஸ்ட் ஃபார்மேட் ஆர் T20 ஃபார்மேட் அதே மாதிரி BCCI பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, தட்ஸ் another. அவங்களோட வெப்சைட்லயே ஒண்ணுமே போட மாட்டேங்கிறாங்க. அது எப்படி இருக்கும் தெரியல. மேபி அதான் சொல்றேன், மேபி அந்த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் வரும்போது எல்லாரும் ஒரு ஆர்வத்தோட இருந்து எல்லாரும் இது பண்ணுவாங்கன்னு எனக்கு லைட்டா அந்த ஃபீல் வருது. 2011 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கு. பட் அதான் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் மேபி நம்ம தான் இந்த சைக்கிள் வந்து இப்போ இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் இந்த அக்டோபர் நவம்பர்ல நடக்க போற T20 வேர்ல்ட் கப்னால எல்லாமே ஓவர் டிரைவ் T20s தான். ஓடிஐஸ் ஆடுறாங்க, ஆனா கடமைக்கே ஆடுறாங்க. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் டீம் எல்லாமே T20ல இருக்காங்க, டெஸ்ட்ல இருக்காங்க. நடுவில் பிரேக் எடுத்துக்கிறதுல ஓடிஐல எடுத்துக்கிறாங்க. பட் ஓகே, அதுக்கு பிரேக் விட்டாலுமே இட்ஸ் ஓகே அகைன் டு பிரிங் இட் பேக்னு தோணுது. ஏன்னா நடுவில் கூட இஃப் யூ ரிமெம்பர், எனக்கு வந்து பர்சனலா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நான் கூட சொல்லியிருக்கேன். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எனக்கு வந்து கொஞ்சம் போரிங்கான ஒரு இது இருந்துச்சு. லைக் 2009-10ல தான் எனக்கு செம்ம போர் ஆச்சு. ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வாஸ் திஸ். சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன் அந்த சாம்பியன்ஸ். வாட்சன் செஞ்சுரி அடிச்சு ஜெயிப்பாரு செமிஃபைனல் அண்ட் ஃபைனல். மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் சீரிஸ் ஏதோ அடிச்சு ஜெயிக்கப்பாரு. தட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் டோர்னமெண்ட்ஸா இருந்துச்சு. நம்ம அது யோசிப்போம், ஓ மேபி இந்தியா பெர்ஃபார்ம் ஆனதால எனக்கு அந்த ஒரு கட் ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து எனக்கு இன்னும் பயங்கர, நம்மளுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அதுல நம்ம ஜெயிச்சோம் கரெக்டா. We felt like, okay, this is a good tournament அப்படின்னு அப்பப்போ ஒரு என்ன சொல்றது, because the top teams were playing like எப்படி ரவி சாஸ்திரி கிட்ட டாப் டீம்ஸ். ஸோ அந்த டாப் டீம்ஸ் 6 teams or 8 teams play the சாம்பியன்ஸ் ட்ரோஃபில. ஸோ அது இவங்க என்ன பண்ணலாம், மேபி டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங், சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வந்து ஒரு குவாலிஃபயர் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபை ஆகிற 8 டீம்ஸ் வந்து அப்படியே டைரக்டா வந்து வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ மீதி இருக்கிற 14 டீம்ஸ் வைக்கிறாங்கன்னா மீதி இருக்கிற 6 ஸ்பாட்ஸுக்கு மற்ற டீம்ஸ்லாம் அடிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா T20 வேர்ல்ட் கப்க்கு எப்படி இவங்க 2 பூலா பிரிச்சு 8 டீம்ஸை குவாலிஃபை ஆக வச்சு அடுத்த 8க்கு ஒரு இன்னொரு காம்படிஷன் வச்சு சூப்பர் 10 மாதிரி கொண்டு வருவாங்களோ, இங்கேயும் அதே மாதிரி கொண்டு வரலாம். ஆமா, நீ சொல்ல கரெக்ட். ஏன்னா சாம்பியன்ஸ் அப்படி வச்சானா இன்னும் ஸ்ட்ராங்கான டீம்ஸ் கூட they might not go through இல்ல. சோ வெஸ்ட் இண்டீஸ் நான் பார்த்ததுல கடைசி ஒரு 6-7 சீரீஸ்ல நெதர்லாண்ட்ஸ் கூட மட்டும் தான் அவங்க சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லாரோடையும் தோத்துட்டாங்க. பாகிஸ்தானோட தோத்துருக்காங்க, பங்களாதேஷோட 100 ரன் கூட தாண்டல. அந்த 120-130 ஆல் அவுட் ஆனாங்க அந்த சீரீஸ்ல. அவங்க ஹோம்லயே நடந்த சீரீஸ். ஸோ அவங்கெல்லாம் குவாலிஃபையே கூட ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி போட்டா. ஏன்னா ஓடிஐஸ்ல வந்து ஆப்கானிஸ்தான் T20ஸ்ல இருக்கிற அளவுக்கு ஓடிஐஸ்ல ஸ்ட்ராங் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன சொல்றது கொஞ்சம் ட்ரை பண்ண வைக்கலாம், நல்லா இருக்கும். அண்ட் அதான் நீ சொன்ன மாதிரி இந்த நம்ம பேசிட்டு இருந்தோம் 25 ஓவர்ஸா 2 இன்னிங்ஸா ஸ்பிளிட் பண்ணி அதுலேயே கூட என்ன பண்ணலாம் இவங்க மேபி
ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ்க்கு 5 விக்கெட்ஸ் மட்டும்தான், அடுத்த 25 5 விக்கெட்ஸ் மட்டும்தான். ஸோ வச்சா 3 பேட்டர்ஸ் 2 bowlers 3 பேட்டர்ஸ் 2 bowlers ஏதாவது இவங்களே ஆல்டர் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். செம ஃபன்னா இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஐசிசி பட் அவங்க இனிஷியேட் நம்ம பேசுறோம், அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம 9th 10th படிக்கிற டைம்ல என்ன நினைக்கிறேன், இங்கிலாந்துல இப்போ ஓடிஐ மேட்சஸ், இந்த டொமஸ்டிக் ஓடிஐ மேட்சஸ்லாம் 40 ஓவருக்கு தான் நடக்கும். ஆமா, இங்கிலாந்துல தானே, இங்கிலாந்துல 40 ஓவர்ஸ் தான் நடக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்போ எனக்கு கம்பேர் பண்ண தெரியல, இப்ப பாக்குறப்போ பேசிக்கலி அது ஒரு T20 மேட்ச் அதான். சோ இவங்க அந்த மாதிரி கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம். என் ஃப்ரெண்ட் வந்து 35 ஓவர்ஸ்க்கே குறைச்சிடலாம்டா அப்படின்னா. ஸோ மேபி அந்த 35ங்கிறது அவன் என்ன சொல்றான்னா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாங்கிற மாதிரி இந்த 20க்கு 50க்கு நடுவில் மிட் பாயிண்ட் 35 தானே. ஸோ we can cut it down to 35 அப்படிங்கிறான். தட்ஸ் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு நம்ம கிட்டே. இவ்வளவு இருக்கிறப்ப அவங்க மிக்சர் மாமா மாதிரி மிக்சர் திட்டு உட்காந்துருக்காங்க அங்க. இப்போ எல்லாருமே அந்த பிசினஸ் ஆஸ்பெக்ட் பத்தி தான் பேச ஆரம்பிச்சோம். பிகாஸ் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் அகைன் கமிங் அப் வித் டொமஸ்டிக் டிஃபரெண்ட் லீக், ODIs கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ அது இத்தனைக்கும் at the cost of qualifying for the world cup. எனக்கு அதான் செம ஷாக். என்னையா பண்றீங்க, 30 பாயிண்ட் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டு ஜாலியா இவங்க. அதுதான் அந்த கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சு. அதுல எனக்கு nobody can stop them because if it's end of the day ஒரு பிசினஸ் தான் வெச்சுக்கோங்க. we are just giving our money and they are seeing it's all out of our interest, cannot stop them. But how much of a business is too much of a business, அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. இல்லன்னா என்னோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஐடியா கூட சொன்னா, இப்பதான் ஞாபகம் வருது, பிரான்சைசி கிரிக்கெட் கொண்டு வரலாம். இது எனக்குமே தோணுச்சு. ஃபுட்பால் மாதிரி சொல்றியா? ஃபுட்பால் மாதிரி, IPL மாதிரி இதுலயும் ஏதாவது கொண்டு வாங்க. மேபி நாட் டு தட் எக்ஸ்டென்சிவ் லெவல், பட் ஏதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கிரிக்கெட் ஆப்வியஸான பிரான்சைசி கிரிக்கெட்ல வந்து 50 ஓவர்ஸ்ல வச்சா எவனும் பார்க்க மாட்டான். It also comes to the audience also, how they consume the franchise cricket and how they draw the line between what is a franchise cricket and what is international cricket. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. அந்த ஓவர் எமோஷனல்னால வந்து அவங்க வந்து கோவப்படக்கூடாது, இது படக்கூடாது. It all depends on how the audience is also going to react at the end of the day. So yeah, it's going to be very interesting. பாப்போம். I think if நீ சொன்ன மாதிரி end of the day players நமக்கு பிடிச்ச players ஆனா கண்டிப்பா பாப்போம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி is playing this, கண்டிப்பா நம்ம இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டோம், உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம் even whenever he is fielding or not. So இன்னொரு பாயிண்ட் வந்து, நீ பார்த்த ட்வீட்ல இருந்து ராய் கென்ட்னு சொல்லிட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு, பாடி அண்ணா எனக்கு தெரிஞ்சவர் தான், லைக் ஆன்லைன் ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஸோ அவர் போட்டு இந்த ட்வீட்ல, அதாவது ஸ்கெடியூலிங் பத்தி அவர் பேசியிருந்தாரு. ஏற்கனவே இந்த ஃபார்மேட் எவனும் பார்க்க மாட்டேங்கிறான், ஒரே நேரத்துல 2-3 ஒன்டே நடக்கிற மாதிரி போட்டீங்கன்னா யாரு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வேலிடான கொஸ்டின். நீ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, கிரன்ச் பண்ணி கண்ணா அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இந்த மேட்ச் ஆடுறாங்க, ரெண்டு மேட்ச் இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு இன்னொரு ஒன் டே மேட்ச் நடக்க போகுது. ஸோ இது ஃபார்மேட் ஷிஃப்டிங்கே பண்றாங்க. ஈவன் நமக்கே அதுதானே இது நடந்துச்சு. ஃபார் பிளேயிங் டெஸ்ட் ஐ திங்க் பிராக்டிஸ் ODI மேட்ச் நடந்துட்டு இருந்தாங்க, இன்னொரு டீம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் I think சொன்ன மாதிரி இந்த ODIs வந்து the teams like West Indies require வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு I don't know how many teams are really playing against West Indies. அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டு I don't know if it is because of the economic status big teams don't go often. I think எனக்கு தெரிஞ்சு இந்தியா, இங்கிலாந்து அவங்க தான் ரிப்பீட்டேட்டிவா போயிட்டு டூர் பண்ணிட்டு விளையாட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். I think this is the correct one, but okay, மேபி நான் தப்பா இருந்தா மேபி we'll put in the description. But அதான் சொல்றேன், இந்த மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் கண்ட்ரி லைக் வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்காக்கு I think இந்த ஃபார்மேட் வந்து ஒரு இதா இருக்கு. இப்போ ரீசென்ட்லி கன்க்ளூடட் அந்த ஸ்ரீலங்கா இது கூட பார்த்தேன். ஐ திங்க் அதுல ODIs நடந்துச்சா ஆர் நாட்? நடந்துச்சு. ஆஸ்திரேலியா கூட ஸ்ரீலங்கா ODI சீரிஸ் ஜெயிச்சாங்க. ஆஸ்திரேலியா கூட அந்த மாதிரி கண்ட்ரி ஐ திங்க் இட் ஹெல்ப் கண்ட்ரீஸ் லைக் தட். அந்த இதுல தான் நான் ஜஸ்ட் டெல்லிங் இட் இஸ் ஹெல்பிங் கண்ட்ரீஸ் லைக் வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா ஒரு அப்கமிங் ஒரு இதுக்கு. பிகாஸ் அதான் சொல்றேனே, டெஸ்ட்டுக்கு they don't get a chance. ஏன்னா people are really looking for quality தான் நினைக்கிறேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஐ திங்க் அந்த இதுதான் இப்போ. பிகாஸ் சாம்பியன்ஷிப் we won't see, அதுவும் சாம்பியன்ஷிப் இஸ் லைக் ஒன் ஆஃப் மேட்ச் தானே. ஸோ
அதுல வந்து எப்படி அதான் தெரியல. ஐ டோன்ட் நோ வித் திஸ் ஃப்ரீக்வென்ட் ஃபார்மேட் ஷிஃப்ட் அந்த இது இருக்கும்போது நம்மளே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும், எதை பாக்குறதுன்னு தெரியல. ஆர் எக்ஸாக்டா. அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த வெரைட்டி இருக்கு. இப்போ ஸ்ரீலங்கானா பிட்ச் இப்படி டர்ன் ஆகும், ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்தியாவில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிட்ச். இங்கிலாந்துல அந்த ஸ்விங் இருக்கும், சவுத் ஆப்பிரிக்கால சீம் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அப்படி செட் ஆயிடும். T20ஸ்ங்கிறது எங்க போனாலும் அந்த ஒரு 3.5 hour to 4 hour என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுது. ஸோ அதான் நீ சொன்ன அந்த பாயிண்ட் தான் திரும்ப நம்ம வரோம். ரெண்டுக்கும் நடுவில் இது எங்க போறதுன்னே தெரியாம மாட்டிட்டு இருக்கு. இன்னொரு கேள்வி கூட ஒன்று வருது, ரேண்டமான கேள்வி. பிகாஸ் நடுவில் ஃபுட்பால் பத்தி பேசணுங்க, டக்குன்னு சூப்பர் லீக் பத்தி ஞாபகம் வந்துச்சு. ஆல்சோ அண்ட் எவ்ரிபடி வேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட், இப்போ எல்லாருமே பேசியிருந்தாங்க, everybody has their right to bring their own league or இது இருக்கும்போது. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கும் என்ன சம்பந்தம், ஆர் சம் ஐசிஎல் மாதிரி இருந்த லீக்குக்கு என்ன சம்பந்தம், என்ன டிஃபரன்ஸ் ஆக்சுவலி, அதுதான் நான் கேட்க வரேன். ஓகேவா, இது போர்டே எடுத்து நடத்துறாங்க, அது வந்து போர்டு இல்லாம தனியா ஒரு ஆர்கனைசேஷன் பண்றாங்க. பட் மோரலஸ் பார்த்தேன்னா ஒரே பேஜ் மாதிரி தான் தோணுது. பிகாஸ் லைக் வாட் ஃபுட்பால் அதே தான் எல்லாரும், ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் டாக்கிங். சூப்பர் லீக் என்ன பண்றதோ அதே தான். ஒரு இப்போ புதுசா வந்த லீக் என்னது, கான்ஃபரன்ஸ் லீகா ஆஃப்டர் யூரோப்பா பண்ற எல்லாமே பேசிக்கலி சூப்பர் லீக்ல என்ன பண்ணனும் நினைச்சதோட ஒரு அதுதான் எனக்கு என்ன தோணுது. இப்போ வந்து பிரான்சைஸா மாறிட்டாங்கன்னா கிரிக்கெட்டும் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருமா, அந்த டைரக்ஷன்ல போயிருமான்னு அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டவுட் வருது எனக்கு பர்சனலா. சோ தட்ஸ் வாட் ஐ அம் பிரான்சைஸ் கிரிக்கெட்டுமே வந்தால் வச்சுக்குவேன். இப்போ பிரான்சைஸ் கிரிக்கெட் வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? வாட் இஃப் லைக் ஒன் பிளேயர் இஸ் பிளேயிங், ஃபார் ஈஸி எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொலார்ட் எடுத்துக்கோ, இஸ் பிளேயிங் இன் ஸ்ரீலங்கா லீக் ஆர் இஸ் பிளேயிங் இன் த ஆஸ்திரேலியன் பிக் பேஷ் விளையாடுறாரு, இங்கிலாந்து விளையாடுறாரு, ஐபிஎல் விளையாடுறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ஷெட்யூல் பத்தி பேச வராங்களா? ஐ அம் மோர் இன்ட்ரெஸ்டட் டு வெயிட் அண்ட் see what happens then. ஓகே, really fun actually, பயங்கர ஃபன்னா இருக்கும். அப்போ வந்து क्वेश्चन ஆஃப் லாயல்டி எப்படி டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுதான் மெயின் திங். if franchise cricket is taking over, business aspect இருக்கும், பட் ஃபார் an individual எப்படி சூஸ் பண்ணும்போது எப்படி இதாகுதுன்னு, எங்க ஜாஸ்தி காசு வருமோ அங்க தான் போகும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி, தட்ஸ் தி திங். and that will be whatever Indian league that is there. So ஏன்னா இப்போ இந்தியா லீக் இருக்கிற டீம்ஸும் மத்த ஐ திங்க் தே ஸ்டார்டட் பையிங்ல, அந்த இப்போ இருக்கிற புதுசா அந்த லீக் எல்லாம் ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்காலயே தான் வாங்க ஆரம்பிச்சாங்க. சிஎஸ்கே எல்லா ஆப்பிரிக்கால வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல கூட பஞ்சாப் வச்சிருக்காங்க, கேகேஆர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலயும் இவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்தியன் பிரீமியர் லீக் அண்ட் அதோட பிரான்ச்சஸா தான் இருக்க போகுது எல்லா இடத்துலயும். I mean, if it fits the audience and if it fits benefits everyone, it's okay. But something football mariye something might turn up. இன்னும் அந்த like எப்படி சொல்றது, the transfer market அந்த மாதிரி இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம எல்லாருமே பேச ஆரம்பிப்போம், வச்சிருப்பேன், பயமா இருக்கும். பட் இட்ஸ் only we can wait and see. இப்போதைக்கு நம்ம யோசிக்க தான் முடியும், அதை பத்தி நம்ம இது பண்ண முடியாது. பட் ஐ கெஸ் நம்ம வந்து அடுத்த வருஷத்தோட வேர்ல்ட் கப் அண்ட் த லீட் அப் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட் கப் அது வந்து நம்மளுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. T20 வந்து இப்போ இட் ஹாஸ் டேக்கன் ஓவர், ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட லீக்ல இருந்தோம். ஸோ மேபி இது இந்த நெக்ஸ்ட் இந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இதோட ஃபியூச்சர் பத்தி நம்மளால கெஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 2023 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2025ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 2027ல ஒரு 50 ஓவர் வேர்ல்ட் கப், 29ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, 31ல வேர்ல்ட் கப். இத்தனைக்கும் ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. I think வேர்ல்ட் கப் எதுவுமே டச் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி இட்ஸ் இன் இந்தியா, so it will generate more revenue வச்சுக்கோ. ICC அதெல்லாம் பெரியவங்க பண்ண மாட்டாங்க. பட் யா, இட் will be interesting. அதே ஆடியன்ஸ் will come, ஏன்னா ஆப்வியஸ்லி வேர்ல்ட் கப்னால இது. பட் how the format அது எப்படி இருக்கும் தெரியல. 14 அதே சேம் 14 டீம்ஸ், 2 groups அப்படின்னு தெரியல. பட் it will be quite interesting. So பாப்போம். I think now the question is, Balda, are you going to watch the second ODI or the third ODI between India and West Indies? ஐயோ இல்லைங்க, நான் அதுவும் நம்ம 7 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு முடியற மாதிரி so டைமிங். ஆமா, 50 ஓவர் ஃபார்முலா தான் டைமிங் தான் ஒரு பிரச்சனை. I mean test cricket again understand, அப்ப பார்த்து நம்ம we know the result might push to the next day or something, but ODI cricket அப்படி கிடையாது. T20 ends very fast. கண்ணு முழிச்சாலும் பார்த்து முடிச்சலாம். ஏன்னா ஃபுட்பால் பாக்குறோமா, மேன் யுனைட்டட் பார்த்த மேட்சஸ் எல்லாம் பாக்குறோம், இதை பார்க்க மாட்டோமா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, so yeah.
I think let's wait and see how ODI cricket or ODI format is going to shape up. I think அதை பத்தி நாங்க பேசணும் நினைச்சிருந்தோம். And I hope you like listening to our podcast. Please subscribe and please keep spreading the word about our Shinpad podcast. So மிக்க நன்றி. இத்துடன் விடைபெறுவது நான் விக்னேஷ், என்னுடைய நண்பன் பாலா. பை பை. வணக்கம்.